ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோனா, நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சேர்ந்து பிரியாணி செய்யலான்னு ஒரு ஐடியாவில் வந்தோம். அதே மாதிரி அடுப்பெல்லாம் எடுத்து வச்சுட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் வந்து இதெல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான் பண்ணுது. இவர் தான் மாஸ்டரு, நம்ம பழைய கேமராமேன். அப்பப்போ வீடியோ எடுப்பார். பழைய கேமராமேன் சொல்ல முடியாது, அப்பப்போ வீடியோ எடுப்பார். பாருங்கள், சிக்கன் வாங்கி வச்சாச்சு, எல்லாமே வாங்கிட்டோம். எல்லாம் கொஞ்சம் அவங்கவுங்க வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஓகேங்களா, இவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸு. இன்னும் நிறைய பேர் வந்தாங்க. இன்னும் 2 பேர் இருந்தாங்க. அவங்க வந்து இலை வாங்கிறதுக்கு போயிருந்தாங்க. அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடுவோம். அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணாமல் ஆரம்பித்தா இந்த பசங்க வேறு இலை வாங்கிறதுக்கு போகிற நேரத்தில் அங்கேயே பெட்ரோல் இல்லாமல் ஸ்டாப் பண்ணிட்டுருக்காங்க. சரி, போயிட்டு நாங்கள் 2 பேர் அவங்கள டோ பண்ணிட்டு அவங்க 2 பேரை கூப்பிட்றதுக்கு போயிட்டு கரெக்டாக அந்த கம்ப்யூட்டர் இலை வந்து வாங்கிட்டோம். ஒரு 7 இலை வாங்கியிருக்கோம். 7 பேருக்கு கரெக்டாக ஒரு 6 பேர் தான் இருக்கும். அங்கே பூஜாரி, அந்த கோயில் பக்கம் பூஜா இருக்காரு, அவருக்கு ஒரு இலை. நாங்கள் வந்து எல்லாம் மொத்தமாக சேர்ந்து அவங்கவுங்க வீட்டிலேருந்து எல்லாம் எடுத்துகிட்டு வந்து தான் செய்கிறோம். ஃப்ரெண்ட்ஸை பாருங்கள், கொஞ்சம் என்ஜாயாக இருக்கும். அதேமாதிரி நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். அது டேஸ்ட்டு நல்லா இல்லைனாலும் சரி, அது எப்படி வந்தாலும் சரி, அந்த சந்தோஷம் வந்து சூப்பராக இருக்கும். ஜாலியாக என்ஜாயாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய்ன்னு சொல்கிறதுக்கு கூட கூச்சப்படுறாங்க. எல்லாருமே என்னத்தடா வீடியோ எடுக்கிறதுன்னு கேட்குறாங்க. ஆனால் தெரியும், 2-3 பேர் நம்ம சேனலில் கூட நடிச்சிருக்காங்க. 2-3 ரீக்ரியேஷன்லாம் அடிக்கிறாங்க. பாருங்கள், நம்ம மாஸ்டர் பாருங்கள் சந்தோஷமாக அப்படியே ஹாய் காமிக்கிறாரு. மித்த எல்லாருமே பாருங்கள் மூஞ்சி அடி ஊன்னு வச்சுருக்கிறாங்க. ஹாய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் சிக்கனெல்லாம் கழுவி வச்சிட்டாங்க. அரிசியும் கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சிட்டோம். அப்படி பாருங்கள், கோயிலெல்லாம் இதை நம்ம இது எங்கே இருக்குன்னா, கோயில் கரெக்டாக கிருஷ்ணகிரி மாவட்டம். நீங்கள் பழையப்பேட்டை போகிற ரூட்டில் வந்து மீல்தெருன்னு ஒரு ஊர். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கொதிக்குது ஃபுல்லாக. வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டோம், கொதிக்குது. ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் பாருங்கள், அப்படியே ஓரமாக நின்று அப்படின்னு வேடிக்கை பார்க்குறாங்க. இவர் வேறு நம்ம மறைக்கிறாரு, இன்னத்துக்கு வீடியோ எடுத்துன்னு நினைக்கிறேன்னு. நம்ம விளாக் போடலான்னு சொன்னால் கண்டுபிடிங்க. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு லைவ் போட்டு சும்மா சரி எத்தனை பேர் பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 6 பேர் பார்த்துருக்காங்க லைவ். இவர் பாருங்கள் சந்தோஷம் சிரிக்கிறாரு, காமெடி பண்ணுறாங்க. கரெக்டாக பாருங்கள், நாங்கள் சிக்கன் போட ஆரம்பிச்சிட்டோம். சிக்கன் வந்து 1 kg எடுத்தோம். சிக்கன் போட ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து கிரேவி சாதம் செஞ்சு சாப்பிட்டு போயிடலாம் அப்படி ஒரு ஐடியாவில் இருந்தோம். மாஸ்டர் தான் வந்து என்ன சொன்னார், சிக்கன் என்னது பிரியாணி செய்யலாம் அப்படி ஒரு ஐடியா சொன்னார். சரி, எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு காசு வேறு இல்லைன்னு சொல்லிட்டு நான் வச்சுருந்தேன். கரெக்டாக வந்து எல்லாருமே பசங்களாம் வரேன்னு சொல்லிட்டாங்க. கரெக்டாக அவங்களும் காசு போட்டாங்க. காசு போட்டதுக்கு கரெக்டாக நாங்கள் வந்து பிரியாணிக்கெல்லாம் வாங்கிட்டோம். இப்போ செய்ய ஆரம்பிச்சுட்டுக்கிறோம், செஞ்சுன்னே இருக்கிறோம். பாருங்கள், சிக்கன் கொஞ்சம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் அடிச்சுக்கிறோம். எல்லாம் வந்து எவ்வளோ உப்பு கரெக்டாக இருக்கா எல்லாம் செக் பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கையில் போடுறாரு மாஸ்டரு, அந்த சாரு. சூப்பராக இருந்துச்சு. லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கும். அதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கொஞ்சம் நல்லா கொதிச்சு உப்பு கறி மாதிரி ஆகிடுச்சு. இப்போ வந்து அரிசி போடலான்னு ஒரு பிளானில் இருக்கிறோம். இப்போ எடுத்துகிட்டு வரான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ஃப்ரெண்டு. அவனுக்கு போட தெரியாது, அதனால் இன்னொருத்தன் போடுறான். அவனும் ஃப்ரெண்டு தான். அவனும் நிறைய கேமராலாம் நம்மளுக்கு ஷூட் பண்ணுறதுக்கு வந்திருக்கான், ஹெல்ப் பண்ணுறதுக்கு. அவ்வளோதான், அரிசி போட ஆரம்பிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டு பார்த்தா பிரியாணி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். தம் போட்டு இறக்கிட்டோம் நாங்கள். அதை நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன், தம் போடுறது. நான் அந்த பக்கம் கொஞ்சம் நேரம் தூங்கியிருந்தேன். என் ஃப்ரெண்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஃபோன் பேசின உட்காந்துக்கிறான். அவங்க மம்மிக்கிட்ட திட்டு வாங்கினேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து எல்லோரும் உட்காந்து சாப்பிட போகிறோம். பக்கத்துலேயே பெரிய கல் மாதிரி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அங்கே கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு நாங்கள் வந்து பெரிய இலையை போட்டு சாப்பிட்லான்னு ஒரு ஐடியா இருந்தோம். அதேமாரி இலையை எல்லாம் பெருசாக போட்டோம். மாஸ்டர் சோறு போட ஆரம்பிச்சிட்டாரு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ போடுவார். ஃப்ரெண்ட்ஸ் சோறு போடுறாரு, சரி பிரியாணி போடுறாரு. செம்ம டேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டு பார்த்தா உப்பு தான் கொஞ்சம் குறைவாக இருந்துச்சு. அதனால் நாங்கள் உப்பு போட்டு எல்லாம் அடிச்சுனா எல்லாம் வந்து நாக் அவுட் பண்ணிட்டோம். வயிறப்பா எல்லோரும் சாப்பிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் போட சாப்பிட்டுனே இருக்கிறோம். நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டுனே இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வந்து ஜாலியாக இன்றைக்கி தான். அது இல்லாமல் சண்டே ஸ்பெஷல் வேறு இன்றைக்கி. நாங்கள் பிளான் போட்டது வந்து போன வாரம் ஃப்ரெண்ட்ஸ், போன வாரம் வரலான்னு இருந்தோம், வர முடியல.
கரெக்டாக இந்த வாரம் எல்லோரும் ஒரு 50-50 போட்டு நாங்கள் வந்து ரெடி பண்ணிட்டோம். எப்படியோ நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு சூப்பராக இருந்துச்சு பிரியாணி. உப்பு கொஞ்சம் குறைவாக இருந்துச்சு, அதனால் நாங்கள் உப்பு போட்டு சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. அது மாதிரி தண்ணி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து நாங்கள் வந்து தண்ணி கேன் எடுத்துகிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லோரும் வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தாங்க. ரெஸ்ட் எடுத்து முடிச்சுட்டு எல்லாம் பேக் பண்ணிட்டேன். நான் வந்து அப்புறம் எங்கள் வீட்டில் வந்து கழுவி ஊற்றுவாங்க. ஏன்னா வந்து நம்ம தான் கழுவணும் எல்லாம் சாமான்லாம். அதெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்பலாம் ரெடியாக இருந்தேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு. திருப்பியும் அடுத்த சண்டே தான். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நல்லா லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எனக்கு அவ்வளோவா விலாக் போட தெரியாது, அதனால் திட்டுற மாதிரி அப்படி தான் பேசுவேன். எதுவும் நினச்சிக்காதுங்க, போக போக தான் கற்றுப்பேன். அதே மாதிரி ரீக்ரியேஷன்லாம் என் சேனலில் போய் விசிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் நல்லாயிருக்கும். என் சேனல் பேர் உங்களுக்கே தெரியும், நல்லாயிருக்கும். பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த விலாக் வந்து இதோட முடிய போகுது.